வெல்கம் டு VeeVee Infotech. இந்த வீடியோவில் யூனிட் கிரியேட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். நம்ம பிஸ்னஸில் ஸ்டாக் ஐட்டமை மெஷர் பண்ணுறதுக்கு யூனிட்டை யூஸ் பண்ணுறோம். இதை UIM யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப். ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா சில ஐட்டங்கள் பார்த்து என்ன பண்ணுவோம்னா பீசஸாக தான் வாங்குவோம், பீசஸாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் சேல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஐட்டங்களை பாக்ஸஸாக வாங்குவோம், பாக்ஸஸாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சேல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைப்புக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே காம்பவுண்ட் அப்படின்னா சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வாங்குவோம், ஆனால் சேல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பீசஸாவோ இல்லை நம்பர்ஸாவோ இந்த மாதிரி சேல் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டூ மெஷர் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கம்ப்யூட்டர் வந்து சிம்பிள்னு எடுத்துக்கிறேன், பென்சில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பென்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 10 பீசஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ டேலிக்கு போயிடலாம், கிரியேட் கொடுத்துடலாம். இதில் யூனிட்னு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துடலாம். சிம்பிளில் பீசஸ் கொடுத்துடலாம், பீசஸ் கொடுத்துடலாம். ஃபார்மல் நேமில் யூனிட் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா PCS கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்துடலாம், பாக்ஸஸ் அப்படின்னு ஃபார்மல் நேம் கொடுத்துடலாம். இங்கே பாக்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைப்ல காம்பவுண்ட் கொடுத்துடலாம். இங்கே பாக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்துடலாம். கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பீசஸ் கொடுத்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு மேலே காட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா KGS ஆஃப் 1000 கிராம்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் 10 கன்வர்ஷன் ஈக்குவல் டு பீசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பீசஸ் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட் போயிடலாம். ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துடலாம். இதில் பீசஸ் கொடுத்துடலாம், இதை சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பென்சில் கொடுத்துடலாம். அண்டரில் யூனிட்ல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் 10 பீசஸ் இதை செலக்ட் பண்ணிடலாம், இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு என்ட்ரி வைக்கலாம். வவுச்சர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வச்சுக்கலாம். F9 பர்ச்சேஸ், பார்ட்டி நேம் கொடுத்துடலாம். கேஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துடலாம். குவான்டிட்டி 1 கொடுத்துடலாம். ரேட் ஒரு 30,000 கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிள் யூனிட் பீசஸ் எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில் கொடுத்துடலாம். பென்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்ஸ், 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5-0 வரும். இந்த 5ன்றது பாக்ஸை வந்து மெஷர் பண்ணும். அந்த ஹைப்பனுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அது பீசஸ் வந்து மெஷர் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் ஒரு 3 பீசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து மெஷர் ஆகிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒரு ரேட்டு, ஒரு பாக்ஸில் 10 பீசஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ரேட்டு ஒரு 10 ருபீஸ் வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஒரு பாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இந்த மாதிரி கொடுத்துடலாம். என்ட்ரு பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் ஒரு ரேட்டு 500 இன்ட்டு 3 பீசஸ் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 30. ஸோ பார்த்தீங்கன்னா 530 இங்கே வந்து கால்குலேட் ஆகும். இதை சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சேல் வைக்கணும். F8 வந்து சேல்ஸ், இங்கே கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிடலாம். இன்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு 2 பாக்ஸ் 5 பீசஸ் இதை வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாக்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா 300 அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆயிரும். இப்போ ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸ்டாக் சம்மரி பென்சில் கொடுத்துடலாம். பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸஸ் 3 பீசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேலில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் 5 பீசஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் 8 பீசஸ் வந்து இங்கே வந்து நமக்கு க்ளோசிங்கில் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிஸ்னஸ்க்கு அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.